வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன்ல வெல்ட் ப்ரொஃபைல் கேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ, அது நம்ம எத்தன டைப் இருக்கு? ஸோ, அத எப்படி யூஸ் பண்ண போறோம்? அது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெல் ப்ரொஃபைல் கேஜ் எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து வெல்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரூவ் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த குரூவோட டிசைன் ரெக்யர்மென்ட்ட வந்து என்ஷூர் பண்றதுக்கு இந்த வெல்ட் ப்ரொஃபைல் கேஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து நம்ம சில கிரைட்டீரியா நம்ம செக் பண்ணுவோம். லைக் வெல்ட் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். இப்போ வந்து ஏதாச்சும் அண்டர் கட் இருக்கு அப்படின்னா, அதோட டெப்த் என்ஷூர் பண்றதுக்கு. அதே மாரி இன் கேஸ் ஆஃப் ஃபில்லட் வெல்ட் அதில நீங்க பார்த்தீங்கன்னா, த்ரோட்டோட சைஸ், அதுக்கப்புறம் லெக் லென்த் மெஷர் பண்றது. இது எல்லாமே வந்து வெல் ப்ரொஃபைல் கேஜஸ் அது மூலியமா தான் வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வெல் ப்ரொஃபைல் கேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அ இந்த கேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் இருக்கு. சரிங்களா? ஆ ஒவ்வொன்னுக்கும் அதுக்கு ஏத்த மாரி உள்ள அ ஆ வேல்யூஸ வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஆ நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கேஜஸ்க்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து வெல் ப்ரொஃபைல் கேஜஸ். ஸோ இத வந்து பிரிட்ஜ் கேம் கேஜ் வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹைலோ கேஜஸ், டேப்பர் கேஜஸ், ஃபில்லட் வெல் கேஜஸ் இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் கேஜஸ் வந்து நம்ம வந்து இந்த வெல் ப்ரொஃபைல செக் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்னா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெல் ப்ரொஃபைல் கேஜ், பிரிட்ஜ் கேம் கேஜ். இதுதான் வந்து இந்த கேம் டைப் கேஜ். இத நீங்க பார்த்தீங்கன்னா, கேம் அ ச ஷேப்ல இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து கேம் டைப் கேஜ்ன்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இதுல என்னென்னலாம் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்டோட ஹைட்ட வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? அதான் வந்து வெல்ட் கேப் ஆர் வெல்ட் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்னு. ஸோ எவ்வளோ லென்த்து, எவ்வளோ ஹைட் இருக்கு அப்படின்னு வந்து இந்த ப்ரொஃபைல் கேஜ யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஹைட்ட வந்து நம்ம வந்து செக் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபில்லட் வெல்டோட த்ராட்டோட சைஸ வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபில்லட் வெல்டு. ஸோ அதோட சைஸ வந்து நம்ம இப்படித்தான் வந்து இந்த கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இந்த இந்த இத வந்து இந்த நட்ட வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு, இத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த இங்க இங்க வந்து நீடில் மாரி ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து மூவ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த த்ரோட்டோட சைஸ. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த குரூவோட ஆங்கிளையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த ப்ரொஃபைல் கேஜ்ல பார்த்தீங்கன்னா, 0 டூ 60 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இது வந்து குரூவோட ஆங்கிள வந்து செக் பண்றதுக்கு. ஆ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அண்டர் கட்டோட உங்களுக்கு வந்து டெப்த்த வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் வெல்ட் மெட்டல் அதாவது வந்து வெல்ட் கேப் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்லட் டூலோட லெக் லென்த் எப்படி மெஷர் பண்றதுன்னு பாருங்க. சரிங்களா? அந்த எண்டுல வந்து வச்சுட்டு எவ்வளோ இங்க இங்க காட்டுதோ அதுதான் வந்து லெக் லென்த். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த த்ராட்டோட சைஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் மிஸ் அலைன்மென்ட் வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இந்த கேஜஸ் மூலியமா இத்தன டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வெல் ப்ரொஃபைல வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹைலோ கேஜஸ். இந்த ஹைலோ கேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அ மிஸ்அலைன்மென்ட்ட உங்களுக்கு வந்து செக் பண்றதுக்கு இந்த ஹைலோ கேஜ் வந்து யூஸ் பண்றோம் மோஸ்ட்லி. சரிங்களா? அந்த ஹைலோ கேஜ்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ வந்து அலைன்மென்ட் இருக்கு, மிஸ்அலைன்மென்ட் இருக்குன்னு அப்படின்னு இங்க காட்டும். சரிங்களா? இதுலயும் நீங்க வந்து அந்த வெல்லோட ஹைட்டையும், அந்த வெல் கேப்போட ஹைட்டையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே கேஜ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அ இது வந்து டேப்பர் கேஜ். இந்த டேப்பர் கேஜ் மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, வெல்லோட கேப்ப வந்து செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த டேப்பர் கேஜ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபில்லட் இந்த ஃபில்லட் கேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இதுல வந்து இந்த கேஜ் யூஸ் பண்ணி
வெல்லோட அந்த ஃபில்லட் வெல்லோட லெக் லென்த்தும், த்ரோட்டோட சைஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த 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 ஏரியால இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியால வந்து லெக் லென்த் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஏரியால வந்து த்ராட்டோட சைஸ வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நெறையா உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு வந்து சைஸ் இருக்கு. சரிங்களா? அந்த வெல் ஃபில்லட் கேஜஸ்ல நெறைய சைஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைஸா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு எது கரெக்ட்டா வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த லென்த் வந்து இதுக்கு நேரா வரணும். அப்பதான் வந்து இது வந்து இதோட த்ராட் சைஸ் வந்து கரெக்ட்டா வந்து காட்டும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெக் லென்த்த வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த லெக் லென்த்துக்கும் இதே தான். இந்த லென்த் இந்த இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் கரெக்ட்டா வந்து அந்த இதில மீட் ஆகணும். ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த கேஜஸ. இது வந்து அட்ஜஸ்டபிள் ஃபில்லட் கேஜ். ஸோ இதுலயும் நம்ம வந்து லெக் லென்த்தையும், அ த்ராட் சைஸையும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து விவேக் கேஜ். இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆ வெல்லோட, கேப்போட ஹைட்ட செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி ஏதாவது டெப்த் இருந்தா, அண்டர் கட் அதையும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து வெல் ப்ரொஃபைல் கேஜஸ் உள்ள நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கேஜஸ். சரிங்களா? வெல்லோட ப்ரொஃபைல செக் பண்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர். சி யூ. பாய்.